இந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயினி, அதுக்கப்புறம் அஞ்சலி இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இப்போ பயங்கரமான பிளான பண்ணி நம்ம கௌதம ஜெயில்ல புடிச்சு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் தாக்ஷாயினியும் அஞ்சலியும் வந்துட்டு தனியா மீட் பண்ணி எதுக்காக பேசுறாங்க அப்படின்றத கேட்கறதுக்காக நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே கௌதமுக்கு என்ன ஆபத்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இலக்கியா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் காப்பாத்துறதுக்காக நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா ஓடோடி வர போறாங்க. அதே சமயம் அந்த போலீஸ் இருந்துட்டு நம்ம கௌதம அரெஸ்ட் பண்ணும்போது, "உன் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல கௌதம். ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவ பகச்சுக்கிட்ட பாத்தியா? அதுதான் நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் எஸ்எஸ்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கு புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம கௌதம்க்கு தெரியணும் இல்லையா? அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இன்னும் வந்து மனசொடைஞ்சு போறது மட்டும் இல்லாம, கூனி குறுகி போயிருவாரு அப்படின்றதுக்காக தான் இந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இத கேட்ட கௌதம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலியும், தாக்ஷாயினியும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல தாக்ஷாயினி இருந்துட்டு, "இந்த ஒரு விஷயத்த நான் ஃபோன்ல சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உன்ன நேர்ல வர வச்சேன் அஞ்சலி. அதாவது உன்னோட சந்தோஷம் எப்படி இருக்கு? உன்னோட முகபாவனை எப்படி இருக்கு? உன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மைய சொல்லும்போது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வர சொன்னேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இந்த அஞ்சல் இருந்துட்டு நீங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க சொல்றத வச்சு. என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரமா சொல்லுங்கம்மா. எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. அந்த கௌதம்க்கு என்னதான் செக் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கேட்கும்போது, என் புருஷன் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2 பேர வந்து பார்த்தீங்கன்னா, என் புருஷன் வந்து கௌதமோட ஆஃபீஸ்க்குள்ள விட்டுருக்காரு. எதுக்காகன்னா, இப்போ ஆசிரமத்துக்கு டொனேஷன் வாங்குற மாரி உள்ள போயி, அங்க பிரச்சனை பண்ணி, கலாட்டா பண்ணி, அது எல்லாத்துக்குமே காரணம் கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கடைசியில போலீஸ் எங்க ஆள் தான் போலீஸ் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கௌதம அரெஸ்ட் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இந்த அஞ்சலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு பக்கம் இப்போ நம்ம இலக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு உடனடியா நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்றாங்க. கௌதமோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிங் ஆயிட்டே இருக்கு, எடுக்கிறதே கிடையாது. அதே சமயத்துல இப்போ அந்த இவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட செக்ரட்டரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது, மேடம் இங்க என்னென்னமோ நடந்து போச்சு மேடம், கௌதம் சாரை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த போலீஸ் இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட, "டேய் கௌதம் நீ எஸ்எஸ்கேவை பகைச்சுக்கிட்டது ரொம்ப தப்பா போயிடுச்சு. இப்ப பாத்தியா உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாய் போயிடுச்சு." அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் இவ்வளவு நேரமா நான் எதுவுமே பண்ணல, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த அதாவது இந்த எஸ்எஸ்கே தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆர்கியூமென்ட் பண்றதே கிடையாது. ஏன்னா வேற வழி இல்ல அவருக்கு. ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னா ஏதாச்சும் எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த ரூம்குள்ள ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். அதை எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிரும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிசிடிவி கேமரா அது இதுன்னு சொல்லிட்டு அத பத்திலாம் அவங்க பேசுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போலீஸ் நம்ம கௌதம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்களா? கூட்டிட்டு போமாட்டாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.